இலங்கையிலும் கூட 1969ஆம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற மாநாட்டிலே இந்த சட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. நாங்கள் மக்கள் உரிமைக்காக கையிலே கருவி ஏந்தியவர்கள். இன்று எமது இந்த பார்வையற்றோரின் அல்லது மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்காக கருவி ஏந்தி இருக்கிறோம். போர் முடிந்த பிறகு 2013 இருந்து இயங்கி வருகின்றது. முக்கியமாக முன்னுக்கு வரவங்களும் உங்களுக்கு தெரியும். நூற்றுக்கு 70% போராளிகள் வந்தாங்க. போராட்ட காலத்தில் இருந்த சில ஞாபகங்கள், சில கவலைகள், சில சந்தோஷங்கள் எல்லாமே சகிச்சு கொண்டிருந்தாங்க. உங்களுடைய இந்த கண் பார்வையை நீங்க எத்தனை ஆண்டுகளுக்கு 1997ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும். அதாவது அவங்களுடைய போராட்ட வாழ்க்கை அன்றும் ஆயுதம் ஏந்தி போராடினாங்க நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும். ஆனால் இன்று முடியாத கட்டத்தினாலே அவங்க சோர்ந்து போகாமல் இன்னைக்கும் தங்களை போல பார்வை இழந்தவர்களுக்காக வேண்டி இன்னைக்கு இந்த வெள்ளை பிரம்பேந்தி அவங்க போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதாவது தாய பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களிடமும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை அல்லது எங்களுடைய வேண்டுகையை விடுத்த போது உரிமைகளையும் தீர்மானங்களையும் எடுத்தவாறு தான் எங்களுடைய நாடு நகர்ந்து செல்லும். அப்போ இது சட்டமாக்கப்பட்டு மக்கள் மயப்படுத்தப்படணும். போராட்ட காலத்தில் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் கடைசி வரைக்கும் போர்க்களத்திலிருந்து போராடி தங்களுடைய உடம்புகளில் அங்கங்களையும் கண்பார்வைகளையும் இழந்த அனைத்து பேராலையும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான இந்த வன்னி விழிப்புணர்வோர் சங்கம். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி பசுமை பூங்காவில் நிற்கிறோம். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ஆர்ஜி தமிழா சேனலூடாக கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும். ஆமாம், 1.25 வருஷம் 2 வருஷம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியில் இருக்கிற வன்னி விழிப்புணர்வோர் சங்கம், அதாவது போராட்ட காலத்தில் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் கடைசி வரைக்கும் போர்க்களத்திலிருந்து போராடி தங்களுடைய உடம்புகளில் அங்கங்களையும் கண்பார்வைகளையும் இழந்த அனைத்து பேராலையும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான இந்த வன்னி விழிப்புணர்வோர் சங்கம். ஸோ அந்த சங்கத்திற்கு எங்களுடைய சேனலூடாக ஒரு சில உதவிகள் நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு அவங்க எங்களூடாக நல்லபடியாக ஒரு உறவு மேற்கொண்டவங்க. அவங்க எது ஏன்னு சொன்னாலும் எங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. போன வருஷம் கூட அதாவது வருஷம் அவங்கள்ட்ட இந்த விழிப்புணர்வு சங்கத்தால் வெண்கோல் அப்படிங்கிற, அதாவது உலகளாவிய ரீதியில் உங்களுக்கு தெரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நாளை பிரகடனப்படுத்தி அதை செய்வாங்க, சிறப்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வெண்கோல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான, அதாவது இந்த விழிப்புணர்வோருக்காக வேண்டி இந்த நாட்களை சிறப்பிக்கிறாங்க. ஸோ சென்ற வருடம் எங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதை அவங்க ஓரளவுக்கு சிறப்பிக்கிறதா வர சொல்லி ஆனால் எங்களால் வர முடியல. பட் இந்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யாழ்ப்பாணத்தில் தானே நின்றுனாங்க. அப்போ வராமல் விட்டால் மனசங்கடம், கண்டிப்பாக ஆகணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இன்றைக்கு வந்துட்டோம். என்னென்னு சொன்னால், இப்போ பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ரீசன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் காலையில் எடுத்த வீடியோ அதுக்கான இன்ட்ரோ இப்படி தான் இப்போ தான் கொடுத்துட்டு இருக்கேன். ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த ரீசன் இவங்க காலையிலேருந்து இன்னைக்கு நைட்டு வரைக்குமான நிறைய ப்ரோக்ராம்கள் செய்துட்டு இருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, உண்மையில் வன்னியிலேருந்து களத்திலேருந்து போராளிகளோட இன்றைய வாழ்க்கை நிலைகள் பற்றின சில விஷயங்கள், அண்ட் அதே மாதிரி தலைவரும் வளர்ப்பில் வளர்ந்த இந்த போராளிகளினோட பட்டிமன்றம், அதாவது விஞ்ஞான ரீதியிலான பட்டிமன்றங்கள், அண்ட் அதே மாதிரி தலைவர் அரவணைப்பில் வளர்ப்பில் தலைவர் முன்னிலையில் இசைத்துறையில் இசை ஆற்றல்களில் சாதனைகள் படைத்த கலைஞர்களோட இசை நிகழ்ச்சிகள் அப்படி சொல்லி பலதும் நடக்க இருக்க போது. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரே வீடியோவாக நான் தரப்போகிறதுல எப்படி சொன்னால், அப்படி தந்தால் பல கலைஞர்களோட ஆற்றல்களை மறைய பெற்றுரும் அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாருடைய அந்த நிகழ்வுகளையும் தனித்தனி பாட்டாக கிட்டத்தட்ட 3-4 வீடியோவாக நான் அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யாருக்கு ஆதரவு கொடுக்காட்டியும் நம்ம இவங்களை போன்ற கலைஞர்களுக்கும் நம்ம ஆதரவு கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் பாட்டாக வரப்போகிற ஒவ்வொரு வீடியோக்களையும் பாருங்கள். நான் ஒரே வீடியோக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன், அடுத்ததெல்லாம் இன்ட்ரோ எதுவுமே வராமல் உங்களுக்கு வீடியோ கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும். ஸோ தயவு செய்து இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற கலைஞர்களோட மதிப்பு உலகளாவிய ரீதியில் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். அண்ட் அது தாண்டி இவங்களுக்கான அடுத்த, அதாவது தலைமுறைகள், எங்களை போல ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட சல்யூட்டும் இருக்கணும். என்ன சொன்னால், நாங்கள் இவங்களை மதிக்கிறதுக்கும் இவங்களுக்கான சல்யூட் பண்ணுறதுக்கும் நாங்கள் தலையாய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகையினால கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட காணொலிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இவங்களோட வாழ்க்கை வரலாற்றை உலகளாவிய ரீதியில் அனைத்து தமிழர்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும். ஸோ இந்த ஒரு காணொலியில் நான் முன்கூட்டியே நிறைய விஷயங்களை பேசாமல் கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நடைபவனி ஆரம்பித்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுமை பூங்கா பக்கம் போவாங்க. ஸோ அங்கேருந்து அதுக்கு அந்த பக்கம் தான் அவங்களோட
காரியாலயம் வந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை வந்து இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாலே வந்து வீடியோவில் காண்பிச்சிருக்கோம். ஸோ அது 2 வருஷத்துக்கும் அதிகம். ஆனால் லாஸ்ட் வீடியோ 1.5 வருஷத்துக்கு முன்னால் போட்டு பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு 2 வருஷத்துக்கு அதிகம் அவங்கள வந்து நாங்கள் மீட் பண்ணி பார்த்து பேசி பழகி ஸோ வந்து இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்வைட் பண்ணது வந்து நல்ல ஒரு விஷயம். என்ன சொன்னால் போன இயர்ஸ் கூட வந்து இன்வைட் பண்ணுவாங்க, பட் எங்களால் வந்து வர முடியாமல் போயிருந்தது. பட் இந்த வருஷம் சரியான சுச்சுவேஷன் பார்த்து அவங்க இன்வைட் பண்ணதால நாங்களும் வந்து இங்கே நின்றதுனால எங்களுக்கு வரக்கூடிய வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ஒரு முக்கியமான பேர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும், விழியின் இழப்பு வாழ்வின் இழப்பல்ல அப்படின்னு சொல்லி வந்து இதே மாதிரி பல வார்த்தைகள் அவங்க வச்சுருக்காங்க. அதை ஒவ்வொரு வரிகளாக வந்து அவங்க வச்சுருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு பேனர்லேயும் சரி, அவங்களோட ஸ்பீச்லேயும் சரி, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது, இப்போ நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. வாய்ஸை கேட்டாங்கன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க நின்றதுக்கு அப்புறமா தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக வந்து முன்னுக்கு வரவங்கள வந்து உங்களுக்கு தெரியும், அண்ட் பின்னுக்கு வரவங்கள நிறைய பேர் வந்து எங்களுக்கு தெரியாது. ஸோ முன்னுக்கு போகிறது வந்து வன்னி விழிப்புணர்வு சங்கம் அண்ட் வந்து விழியின் இழப்பு வாழ்வின் இழப்பல் அப்படிங்கிற அந்த பதாதையோட இன்னும் பின்னாடி வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ள இடையிடையே வர ஒரு சிலரை மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும், அண்ட் எல்லாரையுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. வந்திருக்கோன்னு சொல்லாதீங்க, நாங்கள் சர்ப்ரைஸாக சொல்லுவோம் அவங்ககிட்ட. ஓகே, ஸோ இனி அவங்கள்ட்ட சொல்லலை. ஸோ அதனால தான் சொன்னேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சர்ப்ரைஸாக வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து பசுமை பூங்கா கிட்ட போனது வந்து அவங்கள நம்ம மீட் பண்ணி பேசலாம். அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். என்ன சொன்னால் போன இயர்ஸ் கூட வந்து இன்வைட் பண்ணி நம்ம வரலை, இந்த வருஷம் வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனாலும் நம்ம வந்தோம் அப்படிங்கிற ஒரு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது ஒரு எப்படி சொல்கிற ஒரு இன்பதிர்ச்சி அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிறது அதான் இப்போ சொல்லணும் அப்படி சொல்லி ஓகே வந்து நம்ம இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம். பசுமை பூங்கா வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காண்பிச்சிருக்கோம். ஸோ அதே பசுமை பூங்காக்குள்ள தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ப்ரோக்ராம் வந்து நடக்க போகுது. அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, அவையெல்லாம் உலகத்தால் இயற்றப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலும் கூட 1969ஆம் ஆண்டு கொழும்பில் நடைபெற்ற மாநாட்டிலே இந்த சட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. ஆனால் அவை நடைமுறைக்கு வரவில்லை. எல்லா சட்டங்களும் ஆணைக்குழுக்களும் ஜாப்புகளும் எழுத்தில் கிடப்பவர்களுடைய உயிர் வருவதில்லை. அதற்கு உயிர் பெற வேண்டும், அவர்களுக்கு எழுத்திடம் கொடுக்க வேண்டும், நடைமுறை சாத்தியமாக்கப்பட வேண்டும் என்கின்ற முனைப்போடுவான் வன்னி விழிப்புணர்வு சங்கத்தினராகிய நாம் தனித்தும் 2013ஆம் ஆண்டு தொட்டு இன்று வரை தனித்தும் பல அறிமா கலைஞர்கள் இணைந்தும் முன்புறம்பில் சட்டங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற துணைப்போடு செயற்பட்டு வந்தோம். இந்த ஆண்டு 2022 அக்டோபர் 15 நாளில் நாங்கள் மீண்டும் வன்னி தொழில்நுட்பத்திற்கு பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள். நீங்கள் செவ்வாய் கால் வைத்தால் நாங்கள் சந்திர மண்டலத்திலாவது கால் வைக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை உணர்வோடு நடைபெறுகின்றவர்கள் தான் எங்கள் வன்னி விழிப்புணர்வு சங்கத்தின் உறவுகள். அந்த உறவுகள் தான் இந்த வெண்புறம்பு நாளில் இந்த சர்வதேச சமூகம் உணர வேண்டும், குறிப்பாக எங்கள் தமிழ் சமூகம் உணர வேண்டும். ஏனென்றால் சங்கமாமணி தாயகம் பெறுகிற எங்கள் ஊரில் இருந்த உறவுகள் தான் கண்களை இந்த மண்ணில் இழந்திருக்கின்றார்கள், இந்த மண்ணுக்காய் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் தாயக குழந்தைகள், உங்கள் குழந்தைகள், அவர்களை நீங்கள் அன்போடு அரவணைக்கின்றீர்கள், அவர்களுக்கு நீங்கள் பாசம் காட்டுகிறீர்கள். அதனால்தான் உங்கள் பாசக்கரங்களை பற்றி நாங்கள் நேசமுடன் நடைபெறுகிறோம். நீங்கள் எங்களுக்கு மனவரு வருவதற்கு உற்சாகமாயிருக்கிறீர்கள். உங்கள் மனது ஒன்றுக்கு சோர்வராக இருந்த நடந்ததில்லை, யோசிப்பதில்லை. பரிவார சொத்தும் அன்பான வார்த்தையும் அவ்வப்போது போகின்ற உதவிகளும் தான் உங்கள் தன்னம்பிக்கைக்கும் வாழ்வின் எழுச்சிக்கும் ஒளியூட்டுகின்ற நண்பர்களே. ஆனால் இந்த சட்டங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காய்
வெற்றிரம்பினாலும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே. ஆம், ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இதில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து, அதாவது இதை ஆர்கனைசேஷன் பண்ணி இதை ஆரம்பித்தவங்க எல்லாமே வந்து வன்னியிலேருந்து, அதாவது வன்னியில் போராட்ட களத்தில் இருந்த ஒவ்வொரு போராட்ட கள நாயகர்களும் தான் வந்து அதுக்கப்புறமா வந்து இயற்கையாகவே வந்து கண் பார்வை இல்லாமல் பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை சொன்னால் வேறொரு வழியில் வந்து கண் பார்வை இழந்தவங்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களையெல்லாம் வந்து இதில் இணைச்சு கொண்டு அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை வந்து அமைச்சு கொடுக்கறதுலையும் அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுலையும் வந்து முதற்கூறியோட வந்து செயற்படுறாங்க. அப்படி செயற்படுறவங்களே முதன்மையாக இருக்கிற யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கண் பார்வையற்ற எங்களுடைய முன்னாள் போராளிகள் அவங்க தான் வந்து. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம கேட்டறிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஈவினிங் தான் வந்து இவங்க பண்ண போகிற மிகப்பெரிய ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இனிமேல் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க வந்து. ஓகே அண்ணாக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? பல நாள் ஆச்சு எல்லா பேரையும் பார்த்து பேசி. யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆர்ஜே தமிழா. ஓகே, உண்மையில் முதல்ல வாழ்த்துக்கள். இன்றைக்கி உலகளாவிய ரீதியில் உங்களோட தினத்தை வந்து நீங்கள் கொண்டாடுறீங்க. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வந்து. அண்ணே வாழ்த்துக்கள். எங்கே ராகவண்ணா வண்டிக்குள்ளே ரெஸ்ட் எடுத்து வராரு போல இருக்கேன். அது சரி அது சரி. இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த ஒரு நடைப்பவனியில் வந்து எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்காங்க? எங்கட இதில் வந்து 150 பேர் நிகழ்வில் பார்வையிட்டாக்களும் அதோட அரிமா கழகத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் மற்ற மக்களுடைய ஆதரவு எல்லாம் கிடைச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், நான் பார்த்தேன் அந்த நடைபவனிலே வந்து எக்கச்சக்கமான ஏராளமான பேர் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக நான் வந்து இந்த நடைபவனி வந்து நீங்கள் மேற்கொண்டு வரீங்க வருடம்? நாங்கள் 2013 இருந்து செய்து கொண்டு வரோம். ஆனால் இது ஒரு அர்த்தமற்றதாக, ஒரு பொருளற்றதாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் கூட நாங்கள் விரும்புகிறது இது ஒரு செயல்திறன் மிக்க ஒரு நாளாக மாறும். கண்டிப்பாக உரிமைகளையும் தீர்மானங்களையும் எடுத்தவாறு தான் எங்களுடைய நாடு நகர்ந்து செல்லும். அப்போ இது வந்து சட்டமாக்கப்பட்டு மக்கள் மயப்படுத்தப்படணும். அப்போ தான் இந்த வெண்பிரம்புக்கான உரிமைகளை மக்களுக்கும் அல்லது ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்கள் அதனூடாக ஒரு மதிப்பை தருவார்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னால் வருஷம் அந்த நடைபவனி மேற்கொள்ளும் போது ஒரு சில கோட்பாடை வந்து முன்வச்சு கொண்டு தான் நீங்கள் நடப்பீங்க. அப்படி கோட்பாடுகளை வந்து நீங்கள் முன்வச்சிருக்கக்கூடிய கோட்பாடுகளும் சொல்ல முடியுமா? என்ன கோட்பாடுகளை பொறுத்த மட்டும் அனைத்து அதாவது மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள் அனைவருக்குமான உரிமை முதல்ல சட்டமாக்கப்படணும் என்பது முதன்மையான ஒரு கோட்பாடு. கண்டிப்பாக. ஸோ உண்மையில் இதில் நிறைய பேர்த்துக்கான வாழ்வாரங்களையும் வந்துட்டு வன்னி விழிப்புணர்வு அற்றோர் சங்கத்தின் ஊடாக வந்து நீங்கள் பெற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அது ஒரு பெரிய விஷயம். உண்மையில் தொழில், அதாவது கண் பார்வை இழந்ததுக்கு அப்புறமா வந்து தங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற கட்டத்தில் வந்து அவங்களுக்கான தொழிலையும் வந்து பெற்றுக் கொடுக்கலாம் அப்படி சொல்லி ஒவ்வொரு தொழில்களை வந்து அவங்க பயிற்சி நேரி கொடுத்து இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில்களை வந்து சுய தொழில்களாக பண்ணி கொண்டிருக்கிறதை வந்து நாங்கள் சென்ற காணொலிகளில் வந்து பார்க்கக்கூடியதாக வந்து இருக்கும். இப்போது இன்னைக்கு வந்து என்னென்ன ப்ரோக்ராமாக வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்க போதீங்க? உண்மையில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் மக்கள் உரிமைக்காக கையிலே கருவி ஏந்தியவர்கள். கண்டிப்பாக இன்று எமது இந்த பார்வையற்றோரின் அல்லது மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்காக கருவி ஏந்தி இருக்கிறோம். இந்த மக்களுடைய இந்த நாளை விழாவாக அல்ல, இது ஒரு உணர்வுபூர்வமாக உரிமையோடு உரிமைகளை பெறுகின்ற அல்லது சட்டமாக்குகின்ற ஒரு உந்து சக்தியான ஒரு நாளாகத்தான் இதை நாங்கள் பார்க்கணும். இது விழாவாக வறுமனை பார்த்து கடந்து செல்லக்கூடாது. அதுக்காகத்தான் நாங்கள் அரிமா கழகங்களையும் ஏனைய மக்களுடைய ஆதரவையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இது தொடராக இனி இந்த ஆண்டிலே இது சட்டமாக்குவதற்கான முயற்சி தொடராக எங்களால் எடுக்கப்படும். இன்றைய நிகழ்விலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் காலையில் தொடங்கி இப்பொழுது வரை நான் நினைக்கிறேன் இப்பொழுது 10-20 மணி இருக்கும் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் பேரணி, அதாவது நடை ஊர்வலத்தை நாங்கள் முடித்துக்கொண்டு தொடர்ந்து 2 மணிக்கு மேடை நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. மேடை நிகழ்வுகளை பொறுத்த மட்டிலே எங்களுடைய வளமையான செயல்பாட்டினூடாக பல நிகழ்வுகள் இருக்கிறது. கருத்துரைகள் இருக்கிறது, பட்டிமன்றம் இருக்கிறது, கவிதை, பாடல் மற்றும் முக்கியமாக எமது பார்வையற்ற ஒருவர் இவ்வுலகிலே எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார். மிகவும் ஒரு சாதனையை புரிந்திருக்கிறார். கணினித்துறையிலே வல்லவராகிய திரு பிரதீவன் அவர்களுடைய ஒலி நூல் இங்கே வெளியீடு செய்யப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திரு இதயராஜ்
அவர்கள் எங்களுடைய வன்னிநாதத்தினுடைய பொறுப்பதிகாரி. அவருடைய ஒரு பாடலும் வெளியீடு செய்யப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய வளமையான நிகழ்வும், முக்கியமாக 3 மணிக்கு வன்னிநாதம் என்ற வன்னி விழிப்புணர்வு சங்கத்தினுடைய இசை நிகழ்வு ஒன்று சாய் சதி இசைக்குழுவோடு இணைந்து நடத்துகின்ற இந்த இசை நிகழ்வும் இங்கே தொடராக இருக்கிறது. நன்றி. உண்மையில் உங்களுக்கு தெரியும், அதாவது அவங்களுடைய போராட்ட வாழ்க்கை அன்றும் ஆயுதமேந்தி போராடினாங்க நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும். ஆனால் இன்று முடியாத கட்டத்தினாலே அவங்க சோர்ந்து போகாமல் இன்றைக்கும் தங்களை போல பார்வை இழந்தோர்களுக்காக வேண்டி இன்றைக்கி இந்த வெள்ளை பிரம்பேந்தி அவங்க போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ போராட்டம் அப்படிங்கிறது மனிதர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவங்களுடைய போராட்டம் மிக வித்தியாசமான ஒரு போராட்டம், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பல எதிர்ப்புகளை தாண்டி தான் உண்மையில் இதை நடத்தி கொண்டிருப்பீங்க. நீங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சொன்னால் வருடாவட்டம் இந்த நடைபவனிகள் செய்கிறதா இருக்கட்டும். ஸோ என்னென்ன சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு இதை பண்ணி கொண்டிருக்கிறீங்க இப்போ நீங்கள்? உண்மையில் எங்களை இந்த நிகழ்வை செய்கிறதுக்கு மிகப்பெரிய நிதி தேவை இருந்தது. அப்போ இது ஒரு எங்களுக்கு சவாலாக இருந்தது. வளமையாக எங்களுக்கு ஒரு புலம்பெயர்ந்த உறவு அவர் தன்னுடைய பங்குக்கு அந்த செயல் திட்டத்தை செய்வார். இருந்தபோதும் எங்களுடைய செயல்பாடுகள் அதனுடைய தேவைகள் கூடுதலாக இருந்த பொழுது இங்கே எங்களுடைய மக்கள், அதாவது தாயக பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களிடமும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை அல்லது எங்களுடைய வேண்டுகையை விடுத்த போது அவர்கள் உண்மையிலேயே அந்த என்னென்று சொல்வது மனம் எங்களுக்காக உதவி இருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே இந்த சவால் இன்று நீங்கி இருக்கிறது. இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் எங்களோடு அந்த மக்கள் பயணிப்பார்கள். அதேபோல் அரிமா கழகம் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கும். நாங்கள் இதை உரிமைகளை சட்டமாக்குவதில் வெற்றி பெறுவோம். சவால்கள் என்ற பொழுது நிறைய சவால்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு இந்த நிகழ்விலே இந்த நிகழ்வுக்கான நிதி வல்லமை தான் எங்களிடம் போதாமல் இருந்தது. இருந்தாலும் அதை நான் மேற்குறிப்பிட்ட உறவுகளுடைய அந்த உதவி கூடாக நாங்கள் அதை வென்றிருக்கிறோம் அல்லது கடந்திருக்கிறோம். கண்டிப்பாக அண்ட் இப்போ இருக்கிற சமுதாயம், அதாவது ஜென்ரேஷனுக்கு இவங்களை பற்றின பல விஷயங்கள் தெரிய வேண்டும். நம்ம எல்லாருமே இவங்களுக்காக வேண்டி சல்யூட் பண்ண வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். என்னென்னு சொன்னாலன்னா இப்போ இருக்கிற தலைமுறைகள், இந்த ஜென்ரேஷன் உங்களை எந்த வகையில் பார்க்குறாங்க? அதாவது கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இந்த தலைமுறைகளை கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சல்யூட் பண்ணுறதுக்கும் சரி, உங்களை மதிக்கிறதுக்கும் சரி, உங்களை போட்டுறதுக்கும் சரி, நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம், தலையாய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறை சேர்ந்த சில படியின் பிள்ளைகளுக்கு உங்களை பற்றின சில விஷயங்கள் தெரிகிறது இல்லை. உண்மையில் ஒரு காலத்தில் இந்த நாட்டில் இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காக வேண்டி எதிர்காலத்தில் எல்லாரும் சந்தோஷமாக சுபீட்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களோட வாழ்க்கையை துச்சமாக நினைத்து நீங்கள் போர்க்காலத்தில் என்ற ஒவ்வொருத்தருமே ஸோ இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லவா? ஆமாம். எங்களுடைய இப்போ இருக்கின்ற தலைமுறை திசை மாறி இருப்பது உண்மைதான். நாங்கள் கடந்த காலத்தில் 2009க்கு முதல் எவ்வாறு எங்களுடைய இளைய சமூகமும் முதுமை பழைய சமூகமும் எவ்வாறு இணைந்து எங்களுடைய முன்னெடுப்பை செய்தோமோ அந்த காலம் மாறி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சமூக வலைத்தளங்கள் இதுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அதாவது சமூக வலைத்தளங்களை பொறுத்த மட்டிலே நல்ல நிகழ்வுகளும் நடக்கின்றன, கெட்ட நிகழ்வுகளும் நடக்கின்றன. அப்போ இதில் எங்களுடைய இளைஞர்கள் என்று திட்டமிடப்பட்ட வகையிலே தான் இந்த மாற்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், சட்டத்தை அல்லது நாட்டினுடைய பாதுகாப்பை மீறி இந்த இடத்திலே சமூக சீரழிவுகள் நடப்பதற்கான பொருட்கள் இங்கே வருகிறது என்று சொன்னால் அதனுடைய பின்னணியை பற்றி நாங்கள் சிந்திக்கணும். இதை நாங்கள் ஆழமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு பயங்கரவாத செயல் திட்டம் நடக்கிறது அல்லது நடக்கப் போகிறது என்று சிந்தித்தால் கூட அதை நுகர்ந்து பிடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் இந்த சமூக சீரழிவை எவ்வாறு கண்டு காணாமல் கடந்து செல்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாங்கள் சிந்திக்கணும். இந்த திட்டமிடலுக்கூடாகத்தான் இந்த சமூகம் சீரழிந்திருக்கிறது, சீர்கட்டு போகுது. ஆனால் இருந்தாலும் இப்பொழுது கொஞ்சம் மாற்றங்களை நாங்கள் இளைய சமூகத்திடமிருந்து பார்க்கிறோம். புலம்பெயர்ந்த இளைய சமூகங்கள் கூடுதலான எமது மக்களினுடைய சமூகம் மீது ஒரு அக்கறையை காட்டி வருவதால் அதே இளைய சமூகம் இங்கேயும் தொடர்பட்டிருப்பதினாலும் அவர்களுடைய அந்த மாற்றங்கள் எங்களுக்கு தெரிகிறது. அந்த மாற்றத்துக்கூடாக நாங்கள் நல்லது நடக்கும் என்று, எதிர்காலத்திலே நல்லது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். முழுமையாக அவர்களை நாங்கள் பழி சொல்லிவிட்டு செல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் அது ஒரு திட்டமிடப்பட்ட
ஒரு சதி பின்னல். நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னென்னு சொன்னால் உண்மையில் அன்னை சொன்ன மாதிரி வந்து 2009க்கு முன்னால் ஒவ்வொரு இளைஞன் யுவதிகளோட எதிர்பார்ப்புகளும் உங்களோட இணைந்து நாளைய ஜெனரேஷனுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சவங்க. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைகள் வந்து அவங்களோட சிந்தனைகளும் அவங்களோட செயற்பாடுகளும் வேறுபட்டு போகுது. அதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சில பேர்களுடைய திட்டமிடப்பட்ட பின்னணியின் காரணமாக அது வந்து மாறுபட்டு போகுது. ஆனால் ஒவ்வொரு தலைமுறையினரும் வந்து உண்மையில் இவங்க யார் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இவங்க ஒரு காலத்தில் வந்து எதற்காக தங்களுடைய குடும்பங்கள்லேருந்து தங்களுடைய உடம்புகளில் இருக்கிற அங்கங்களிலிருந்து தங்களுடைய கண் பார்வைகளிலிருந்து இன்னைக்கு இந்த ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது உணர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் உணர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ஸோ வந்து கண்டினியூ வந்து பார்க்கலாம்னா ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து உங்களோட பிரதிகளை வந்து தந்ததுக்கு வந்து அண்ட் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து ஒழுங்கு செய்து அவங்களுக்கான அனுசரணைகளையும் வழங்கி கொண்டு கூடவே இருந்த எல்லா விஷயங்களும் வந்து பண்ணி கொண்டிருக்கிற அரிமா கழகத்தின் தலைவரோடாக வந்து நாங்கள் ஒரு சில ஆளுநர்கிட்ட வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்களை பேச போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நீங்கள் வந்து இப்போ இவங்களுக்கு முதல் காரணமாக வந்து இவங்க கூடவே நின்று பக்கபலமாக இதை பண்ணுறதுக்கான காரணம் என்ன? 1817ஆம் ஆண்டு எமது சர்வதேச லயன்ஸ் கழகம் உருவாக்கப்பட்டது. 1725ஆம் ஆண்டு கெலன் என்பவர் இந்த மாநாட்டுக்கு லயன்ஸ் கிளப் மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டார். அவர் ஒரு பட்டதாரி. அவர் தங்களுக்குள்ள குறைபாடுகளை நீக்கி அவர் ஒரு கண் தெரியாத பட்டதாரி. அந்த காரணத்தினாக அவர் இந்த கண் தெரியாதவர்களை ஒருங்கமைப்பு அவருக்கு வழி நடத்த வேண்டும் என்று லயன்ஸ் கிளப்பை கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த வெள்ளப்பிரம்பை கொண்டு இவரில் சுயமாகவே செயல்பட முடியும் என்பதை இந்த அறிமுகப்படுத்தியது லயன்ஸ் கழகம்தான். அன்று தொட்டு இன்று வரையும் நாம் இந்த வெள்ளப்பிரம்பு தினத்தை எம்மாள் இயன்றளவு கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஓகே, உண்மையில் இதனூடாக வந்து அதாவது உண்மையில் மாற்றுத்திறனாளிக்கும் சாதாரண மற்ற வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கான வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அதாவது சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவங்களால் செய்ய முடியாததை கூட இவங்க வந்து செய்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்களால பல விஷயம் செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஆனால் அவங்க நினைக்கிற முட்டாள்தனம் அவங்களோட இவங்க நிறைய சாதனைகள் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க, பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சாதாரணமான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு வந்து இவங்களோட வாழ்க்கையை உதாரணப்படுத்தி ஏதாச்சும் சொல்லணும்னு சொன்னால் அந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தவர் இவர்களால் முடியாதென்று, இவர்களால் எல்லாமே செய்ய முடியும், வெகு சிறப்பாகவே செய்கிறார்கள். உற்பத்தி பொருட்களை கூடியே தானாகவே உற்பத்தி செய்து அதுவும் வெளிநாட்டு சந்தைகளோடு போட்டி போடக்கூடிய முறையிலே மிகவும் திறமையாக செயல்படுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு சாதாரண மக்களை விட அறிவும் நுண்ணறிவும் மிகவுமே கூடுதலாக இருக்கின்றது. அது இன்னும் வளர்ச்சி பெற்று வெகுவாக சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓகே, நன்றி அவங்களுடைய கருத்துக்கள். ஓகே, இது நாள் வரைக்கும் நம்ம வன்னி விழிப்புணர்வு ஒரு சங்கத்திற்குள்ளே போய் 2-3 வாட்டி கிட்ட நாங்கள் வந்து மீட் பண்ணி அவங்களோட பேசி பல விஷயங்கள் வந்து காண்பிச்சிருக்கோம். ஆனால் உண்மையில் தலைவரோடாக வந்து அப்போதைக்கு வந்து நாங்கள் பேசலை. இன்னைக்கு வந்து இந்த சங்கத்தினுடைய தலைவர் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு இதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட உங்களுடைய இந்த சங்கத்தில் மட்டும் எத்தனை பேர் இருக்கிறாங்கம்மா? 278 பார்வையற்ற குடும்பங்களை கொண்டதுதான் வன்னி விழிப்புணர்வு சங்கம். கண்டிப்பாக. அப்போ ஆரம்பத்தில் இது வந்து மேலே போராட்ட காலத்தில் இருந்தவங்களால வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று. ஏன்னா இப்போ அதுக்கு போர் முடிந்த பிறகு 2013 இருந்து இயங்கி வருகின்றது. இப்போ அதுக்கு பிறகு வந்து இயற்கையாகவும் சரி வேற வேற விபத்துக்களால் கண் பார்வை இழந்தவங்களை வந்து உங்களோட இணைச்சு அவங்களுக்கான தொழிற்பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு வரைக்கும் உங்கள்ட்ட அந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்னென்ன தொழில்களை வந்து கற்றுக்கொண்டு என்னென்ன தொழில்கள் ஊடாக தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க? இப்போ அடிப்படையாக இப்போ வீடுகளில் இருக்கிறார்கள் வந்து வாழ்வாதாரமாக ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தோட்டங்கள் போன்ற பல வாழ்வாதாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழிற்பயிற்சி என்றால் பார்க்க போனால் அதில் வந்து அந்த பார்வையற்றவர்கள் கைப்பணியை செய்து அதிலிருந்து முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த சங்கத்தின் தலைவராக இருந்து செயற்படுறதை ஒட்டி உங்களோட கருத்தை ஏதாச்சும் சொல்ல இருக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் நான் இந்த சங்கத்தில் தலைவராகி இப்போ 1.5 வருடங்கள் கடந்து விட்டது. என்னை பொறுத்தவரையில் பெருமையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் பார்வையற்ற மக்களுக்கு பணி செய்கிறது ஒரு பெருந்தன்மையாக இருக்கின்றது. கண்டிப்பாக. இந்த சங்கத்தினூடாக எதிர்காலத்தில் வேறு எதுவும் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படி சொல்லி உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் எதுவும் இருக்குதா?
இப்போ எங்களோட பார்வையற்றவர்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தொடர்ந்து உழைப்போம் என கேட்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி அம்மா. சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம். ரைட், நீங்கள் வந்து இந்த வன்னி விழிப்புணர்வு சங்கத்தில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நான் வன்னி விழிப்புணர்வு சங்கம் 2013 ஆரம்பித்ததிலிருந்து அதன் உறுப்பினராக இருக்கிறேன். இப்போ அதில் காப்பாளர் சபையில் இருக்கிறேன். காப்பாளர் சபையில் இப்போ வந்துட்டீங்க. ஓகே, அருமை. அப்போ உங்களுடைய இந்த கண் பார்வையை வந்து நீங்கள் எத்தனை அமௌண்ட் இலக்க 1997ஆம் ஆண்டு. 97. ஆமாம். இந்த நடவடிக்கையின் போது தேசிய குரு நடவடிக்கை. தேசிய குரு நடவடிக்கை. இப்போ அதோட வந்து உங்களோட நீங்கள் மட்டும் தான் கண் பார்வை இழந்து வந்தீங்களான்னு சொன்னால் உங்களோட மற்ற நண்பர்கள் வந்து சகதோழர்களும் கண் பார்வை இழந்தார்கள் இருக்கிறாங்க? ஆமாம், நிறைய பேர் இருக்கிறாங்க என்னோட பார்வை இழந்தார்கள். அந்த எஸ் குரூப் நடவடிக்கையின் போது அதிலிருந்து இப்போ இந்த வண்டி விழிப்புணர்வு சங்கத்தில் நீங்கள் மட்டும் தானா இல்லை? இல்லை இன்னும் நிறையாக்கள் இருக்கிறாங்க. ஆமாம். ரைட், இப்போ நாங்கள் இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பாக கேட்டறியணும். இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வில் உங்கள்ட்ட புத்தக வெளியீடு ஏதோ ஒன்று நடக்க இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகத்தினூடாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி வந்து அது வெளியிடப்பட இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின சில விஷயங்களை வந்து சொல்ல முடியுமா? அது நிச்சயமாக. அது என்னென்னு சொன்னால், விழிப்புல மாற்றாற்றல் உடையோர் வாழ்வில் தகவல் தொழில்நுட்பத்தின் பங்கு, அதுதான் புத்தகத்தின் தலைப்பு. அது நான் சாதாரண பார்வையுடைய நபர்கள், அதாவது எங்களோட சமூகம் எங்களோட இணைந்து செயற்படுறாக்கள், அவைகளுக்கு நாங்கள் என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம், எங்களை என்ன மாதிரி வேலைக்கு உள்வாங்கலாம் என்ற சார்பாக ஒரு அச்சு ரீதியில் ஒரு புத்தகம் வெளியிட்டான். அதே புத்தகத்தை ஒளி வடிவில் பார்வையற்றவர்கள் எம்பவர்களுக்கு தேவை கருதி இப்போ ஒளிநூல் இல்லாத வெளியிடுறேன். ரைட், ஓகே. இனிமேல் ஒரு நல்ல ஒரு புரிதலை கொண்டு வரக்கூடிய ஒரு நூல் வெளியிட வந்து இருக்க போது. காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் வந்து இவங்களால் என்னெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஆனால் அவங்களுக்கு தெரியும், நான் என்னால் வந்து இது செய்ய முடியும், இது பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு நிரூபணம் செய்து காட்டினாலும் மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் வந்து எங்களை நீங்கள் குறைச்சி இடப்படக்கூடாது. உங்களை விட பல புரிதல்கள் எங்களுக்கு இருக்குது, நாங்களும் வந்து பல சாதனைகளை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத உள்ளடக்கித்தான் வந்து அந்த நூல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இன்னைக்கு உண்மையில் கண்பார்வையற்றோர் உங்களுக்கு தெரியும் வந்து அவங்க செவிமடுத்து கேட்டறியும் ஊடாகத்தான் வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். அது மட்டும்தான் அவங்களோட முன்னுக்கு காட்டியாக வந்து இருக்க போகுது. ஸோ அதனால அவங்களுக்கும் வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு ஒளிவடிவில் அதை வந்து கொண்டு வந்துருக்கீங்க, அப்படி தானே? ஓகே, உண்மையில் உங்களுடைய இந்த சாதனையை வந்து உலகளாவிய ரீதியில் வந்து பல பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து விஷ் பண்ணி கொள்கிறோம்னா, அண்ட் இதே மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் முன்னெடுத்து அதில் சாதனை புரியணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கொள்கிறோம்னா. தேங்க்யூ. நன்றி. ஓகே, அக்கா வந்து உங்களுக்கு தெரியும், போன வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது வன்னி விழிப்புணர்வு சங்கத்தில் வந்து இணைஞ்சு கொண்டு அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அதை வந்து சாதனையாக படித்து காட்டி கொண்டிருக்கிறாங்க. அதாவது மெழுகு உற்பத்தி வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கைவினைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். ரொம்ப நாளாச்சு மீட் பண்ணி. எப்படி சும்மா இருக்கீங்களா? நீங்க இப்ப 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, ரைட். இப்போ இந்த வருஷம் பண்ற இந்த வன்னி விழிப்புணர்வு சங்கத்தினால வந்து செய்யப்படுற நிகழ்ச்சி இது வரைக்கும் பெருசா நடந்திருக்கா? இல்ல, என்னன்னு சொன்னா எங்களுக்கு இந்த முறை மக்கள் விழிப்புணர்வுக்காக இந்த பசுமை சந்திர பூங்காவில் நாங்கள் எங்கள் நிகழ்வுகளை வெளிப்படுத்தணும். இந்த விழிப்புணர்வற்றோர் இந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி மக்கள் உணர வைக்கிறதுக்காக நாங்கள் இந்த எங்களோட ஆஃபீஸால் எங்களோட போஸ்ட்மார் முன்னெடுத்து இதை செய்யணும். விழிப்புணர்வு சங்கத்தில் பெருசாக செய்யணும். சரி, ஓகே. உண்மையில வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் பண்ணணும். சொன்னால் நீங்களாம் வந்து எங்களுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி அன்றைய நாட்களில் வந்து உங்களோட உயிர் மறந்து சாப்பாடு தண்ணி மறந்து இரவு பகல் மறந்து காலத்தில் நின்று போராடின நீங்கள் கண்டிப்பாக நாங்கள்லாம் உங்களுக்கு தலையாய கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்போ இருக்கிற தலைமுறை நிறைய பேருக்கு வந்து உங்களை பற்றின வரலாறுகள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சில எங்களை போன்ற சில தலைமுறையினருக்கு வந்து உங்களுடைய வரலாறுகள் தெரியும். ஆகையினால நாங்கள் உங்களுக்கு நன்றிகள் சொல்லவும் வந்து மதிப்பளிக்க வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். ரைட், அப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களோட களத்தில் நின்று போராடின போராளி எல்லாம் வந்து இங்கே இருக்கிறாங்களா? ஓகே, 170% போராளிகள் வந்தது என்ன? ஓகே, ஸோ வந்து நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்களா, அந்த பக்கத்துல இருக்கிற அந்த கேம்ப் இருந்த இடத்துல முதல்ல என்ன ஹோட்டல் என்ன இருக்கு? அந்த ஹோட்டலோட பேர் என்ன? ஹோட்டல் சேரன் சோழன் பாண்டியன் ஹோட்டல். அந்த சேர சோழ பாண்டியன் நம்ம மூவேந்தர்கள்ட்ட பேர்ல வந்து ஹோட்டல் இருந்துச்சுன்னு. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து எப்படி போச்சு? இன்னைக்கு ஈவினிங் ஆயிட்டுது. இன்னைக்கு காலையில இருந்து எப்படி போச்சு நாட்கள்ல? காலமே எங்களோட பார்வையற்றாக்கள் வந்து இங்கே இந்த இப்போ சந்திர பூங்கா இந்த எங்களோட 55 சந்தியில இருந்து விழிப்புணர்வற்றோர் சங்கத்தால் ஊர்வலமாக
கரடிப்போக்கு சந்தி போச்சுனா அதால் அப்படி கரடிப்போக்கு சந்தியால் வந்து இங்கே சந்திர பூங்காவில் நின்று அப்படியே சந்திர பூங்காவால் வந்து திரும்ப அவங்களோட விழிப்புணர்வு நெட்வொர்க் சங்கத்துக்கு வந்து லஞ்ச் முடித்து திருப்பி 2 மணி பிற்பாடு இங்கே சந்திர பூங்கா பசுமையில் வந்து கலந்து கொண்டு அப்படியே காலையில் நடந்த நடைபவனி பெரியதொரு நடைபவனி ரொம்ப தூரமான அணிவகுப்பா போனேன். அணிவகுப்பு போது ஞாபகம் நீங்க அந்த காலத்துல அணிவகுப்பு போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்பதான் போறீங்க. ஓகே, உண்மையில நீங்க சொல்லுங்க, அந்த காலத்துல போராட்ட வாழ்க்கைக்கு பிறகு இன்றைக்கு வந்து இத்தனை போராளிகளோட நீங்க இருந்து பயணிக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்குமான வித்தியாசங்கள் எப்படி இருக்கு? என்னது அந்த அதாவது நீங்க போராட்டத்துல இருந்து அந்த வாழ்க்கைக்கும் இப்ப போராளிகளோட இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கைக்குமான வித்தியாசங்கள் எப்படி இருக்கு? வித்தியாசம் இந்த இப்படி ஒன்று இப்படி செய்யும்போதுங்கிறதுல அந்த போராட்ட காலத்துல இருந்த சில ஞாபகங்கள், சில கவலைகள், சில சந்தோஷங்கள் எல்லாமே சகிச்சு கொண்டிருந்தேன், கண்டு கழிச்சு கொண்டு. கண்டிப்பா உண்மையில ஒரு வீர மங்கை நீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க என்னென்னலாம் பறி கொடுத்துருந்தீங்க நேரத்தோட வந்து கார்டு வச்சிருந்தாங்க. இப்போ சில புது சந்தாதாரர்கள் இருந்திருப்பாங்க, அக்காட கையை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கையெல்லாம் வந்து போயிருந்தது, அந்த விரல்கள் அந்த அதே மாதிரி வந்து கால் இதில் வந்து போயிருந்தது. ஆனால் அப்போ கூட வந்து அவங்க துணிச்சலை வந்து விட்டு கொடுக்காம என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சோம்பேறியா வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து எடுத்துக்காட்டா அவங்க சாதனை புரிஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பழைய வீடியோக்களை போய் பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும், அழகழகான மெழுகுகள் செய்து கொண்டிருக்காங்க. அதை விட இப்போ இன்னும் அந்த செம்பருத்தி பூ மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து அழகா மெழுகுகள் செய்து கொண்டிருக்கிறத வந்து அக்கா வந்து போட்டோ வந்து காண்பிச்சிருந்தாங்க. அழகா இருந்தது உண்மையில. இன்னொரு விஷயம் சொன்னா, எங்களை இவ்வளவு நாள் பார்க்காம இருந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களே அக்கா, அந்த வகையில சந்தோஷம். வந்த உடனே வந்து கூப்பிட்டா அக்கா வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, பேசினாங்க. ஸோ சந்தோஷம். உண்மையில வந்து எங்களுக்கு சேனலுக்கு வந்துட்டு இன்விடேஷன் இதில் வந்து ராகவன் அண்ணாக்குமெல்லாம் பேசி எங்களுக்கு அனுப்பி வச்சது வந்து அவங்களுக்கு தான் வந்து சேனலுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப நன்றி, எங்களை மறக்காம வந்து அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான ஆளையும் வந்து மீட் பண்ண வேண்டியதாக இருக்கு. உங்களை மறுபடியும் சந்திச்சதில் வந்து சந்தோஷம். கண்டிப்பாக வந்து உங்களை பற்றின உங்களுடைய வீர வாழ்க்கையை பற்றின ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் இன்னொரு நாளைக்கு எடுத்து காட்டுறதுக்காக வேண்டி நாங்கள் சங்கத்துக்காக வேண்டி வருவோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து உரையாற்றினதுக்கு ரொம்ப நன்றியா. ஓகே, தேங்க்யூ. ஓகே.